சிறுகதை. குருட்டு பேசும் காகமும் உண்மையை காக்கும் ஆணிரைகளும். தமிழ்நாட்டில் உள்ள நல்லவனம் என்ற பெரிய கிராமத்தில் ஒரு மந்திர கனி மரம் இருந்தது. அந்த மரத்தில் இருந்து வரும் கனிகள் கிராமத்தை மட்டுமல்ல, 100 கிராமங்களுக்கும் வாழ்க்கை, வருமானம், நம்பிக்கை அனைத்தையும் வழங்கின. இதை மக்கள் அன்னத மரம் என்று அழைத்தார்கள். அந்த மரத்தின் கனிகளை பறித்து உலர்த்தி சிறிய பைகளில் அடைத்து விற்கும் வேலை பல லட்சம் ஆணிரைகள், உழைப்பாளிகள் செய்து வந்தனர். அவர்கள் அந்த வருமானத்தில்தான் தங்கள் குடும்பத்தையும் குழந்தைகளின் படிப்பையும் வாழ்வையும் முன்னேற்றினார்கள். ஒரு நாள் கிராமத்துக்குள் ஒரு காகம் வந்தது. அது எந்த உண்மையும் பார்க்காமல், எந்த சான்றும் இல்லாமல் சத்தமாக கத்தத் தொடங்கியது. இந்த மரம் நச்சு, இந்த மரம் நஷ்டம், யாரும் இதை நம்பாதீங்க. காகம் கத்திய குரலில் பயந்த சில வனக்காவலர்கள் உடனே மரத்தை மூடி ஆராய்வு நடக்கும் வரை கனிகள் எதுவும் விற்கக்கூடாது என்று அறிவித்தார்கள். 3 ஆண்டுகள் ஆணிரைகள் வேலை இழந்தனர். அன்னத மரம் கனி கொடுத்தும் அவற்றை யாரும் பறிக்க முடியவில்லை. பல லட்சம் குடும்பங்கள் வருமானமின்றி திணறினர். ஆனால் 3 வருடங்களுக்கு பிறகு உண்மையான வன அறிஞர்கள் வந்து மரத்தை ஆய்வு செய்தனர். அவர்கள் கையை உயர்த்து சொன்னார்கள், இந்த மரம் பண்டைய காலத்திலிருந்தே உண்மையான நல்ல மரம். இதை மீண்டும் திறந்து விடுங்கள். அதாவது காகம் சொன்னது குருட்டு பேச்சு என்பதும் ஆணிரைகள் நியாயமாகவே உழைத்திருந்தார்கள் என்பதும் நிரூபிக்கப்பட்டது. நீதி. உண்மையை ஆய்வு செய்யாமல் தீர்ப்பு கொடுத்தால் நஷ்டம் நிரபராதிகளுக்கு. குருட்டு குற்றச்சாட்டு ஒரு பெரிய மரத்தை கூட நிழல் இல்லாததாக்கிவிடும். உறுதியான உண்மை எவ்வளவு தாமதமாக வந்தாலும் அது இறுதியில் வெல்லும். மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் முடிவுகள் எப்போதும் சான்று பார்த்து எடுக்கப்பட வேண்டும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மன்னை சரவணன்.